ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதுல பண்ணுற ஒரு தப்பு என்னென்னா, ஸ்மார்ட் வாட்ச் இந்த மாதிரி உருட்டு வாட்ச் வாங்கினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பிராண்டட் வாட்ச் வாங்கினாலும் சரி, வாட்ச் பேக் சைடோ இல்லை யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் போட்டிருக்கோம். அது என்னென்னா, யூஸ் 5 வோல்ட் 2 ஆம்பியர் அடாப்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபோனோட அந்த ஃபாஸ்ட் சார்ஜரில் இந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இதில் வெறும் யூஎஸ்பி டைப் சார்ஜர் மட்டும்தான் வரும். அதனால் நம்மளோட அடாப்டரில் கனெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மொபைலோட ஃபாஸ்ட் சார்ஜரோட அடாப்டரில் போட்டுடுறாங்க. இப்போ இருக்க ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் 22 வாட்ஸில் இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம். சில ஃபோன்ஸில் மட்டும்தான் ரேராக 15 வாட்ஸ் சார்ஜர் வருது. ஸோ இதில் ஒரு 15 வாட்ஸ் வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு போடலாம். 10 வாட்ஸ் கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் 15 வாட்ஸ்னால் 3 ஆம்பியர் அடாப்டர் போடுவீங்க. ஸோ அதனாலே ஒன்றும் பிரச்சனை வராது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி வாட்ச் வாங்கினீங்கன்னா கூடவே ஒரு 2 ஆம்பியர் அடாப்டர் ஒன்று வாங்கிக்கோங்க. அப்போ தான் வாட்ச் பேட்ரி லைஃப் வரும். அப்படி நீங்கள் வாங்கலைன்னா அது ஆல்ரெடி இருக்க இந்த வாட்சஸ் மாதிரி பேட்ரி போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 2 ஆம்பியர் அடாப்டர் யூஸ் பண்ண பாருங்கள். அப்படி இல்லைனா 3 ஆம்பியர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா மொபைலில் வர மாதிரிலாம் பிஎம்எஸ்லாம் இந்த ஸ்மார்ட் வாட்சஸில் வராது. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.